மேம் செமினார் சொல்லிருந்தாங்கல்ல, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணியாடி. சும்மா இருப்போ மாதிரி பயமா இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணியே இல்லையா? மீனா எப்படி உட்கார்ந்திருக்கா பத்தியா? அவ எல்லாத்தையும் படிச்சு கரைச்சிருப்பா. நான் படிச்சேன், ஆனா எப்படி ஸ்டேஜ்ல போய் கிளாஸ் எடுக்க போர்டு கிட்ட பயமா இருக்கு. எனக்கே பயமா தான் இருக்கு. ஆனா மூஞ்சில தான் பயத்தை காணிக்கல. அடி விரல ஒரு மாதிரி கலக்கிக்கிட்டு கடமுடன்னு வச்சு கிடக்கு. பயலுக்கு மூஞ்செல்லாம் பாரு, எல்லாம் பயந்துட்டே இருக்கு, அரண்டு போய். அனிசு, அனிசு உன்னை பூ மாதிரி கூப்பிடல. அனிசு வந்ததுல இருந்து உறங்கிட்டே இருக்கா. ஆறுதல 4 வாரத்தை பேசலாம்ல. படிச்சு திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னத்துல ரீகால் பண்ணா இல்ல எனக்குள்ள டாபிக் என்ன ஒண்ணுமே தெரியாதுல, கொஞ்சம் சொல்லி தாயாம்ல. இல்ல வந்து சொல்லி தாரேன்னு சொன்னா. முதல்ல நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வரேன்ல, அதுக்கப்புறம் உனக்கு சொல்லி தரேன். அனிசு, எனக்கு நீ சொல்லி இருந்தது மண்டல அப்படியே நிக்குது. நீ சொல்லி இருந்தது அப்படியே சொன்னா போதும்ல. நான் சொல்லி இருந்தது அப்படியே அங்க போய் சொல்லு. டீச்சரோட கைதட்டோ பாரு. எனக்கு டாபிக் தெரியும்ல, வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பனோட ஹிஸ்டரி வந்து சொல்லி தந்துடல. கிளாஸ் எடுத்துட்டு வந்து சூப்பரா சொல்லி தரேன்ல. என்ன எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாச்சா? இன்னைக்கு எனக்கு ஃப்ரீ. எல்லாரும் வரிசையா வந்து கிளாஸ் எடுக்கணும், சரியா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் மீனாவா? மீனா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடு. மேம் புக் ஒன்று எடுக்காம வந்திருக்கா. புக் இல்லாமல எடுத்துருவியா கிளாஸ்? எடுத்துருவேன் மேம், நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மீனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் மீனா. நான் இன்னைக்கு மகாத்மா காந்தியை பத்தி தான் பேச வந்திருக்கேன். மீனா கிளாஸ் எடுத்து முடிச்சது கை தட்டிடுங்க, இல்லைன்னா கொன்றுவேன். போல. மகாத்மா காந்தியோட இன்னொரு நேம் மோகன்தாஸ் காந்தி. அவங்க 2ஆம் தேதி அக்டோபர் மாசம் 1869 நாள்ல பிறந்தாங்க. அவங்க எங்க பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல உள்ள போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்தாங்க. மீனா, இதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியும். அவங்க அப்பா அம்மா பேர் அதெல்லாம் தெரியும். நான் என்ன சொன்னேன்? அவங்க என்னென்ன போருக்கெல்லாம் போனாங்க, என்ன யாத்திரையெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்ல சொன்னேன். சரி மேம், சொல்றேன். மகாத்மா காந்தி 18வது வயசுலயே பள்ளி படிப்பை முடிச்சுக்கிட்டு பாரிஸ்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பட்டப்படிப்பை படிக்கிறதுக்காண்டி இங்கிலாந்துக்கு போனாரு. அவருக்கு அரசியலுக்கு போனோம் அப்படிங்கிற மைண்டே இல்லை. ஆனா அவரு வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வந்து ஒவ்வொருத்தங்களையும் ஏற்ற தள்ளுபடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு அரசியல்ல வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மைண்டே வந்துச்சு. காந்தி சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா புலால் உண்ணுதல், அப்புறம் மது அருந்துதல், சூதாட்டம் அப்படி எல்லாத்துலயுமே வந்து இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து அவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு லெட்டர் மூலமா மன்னிப்பு கேட்டாங்க. நான் இனி புலால் உண்ண மாட்டேன், நான் இனி மது குடிக்க மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லி எழுதி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. இந்த குணம் யாருக்குமே வராது. புலால்னா என்னது மீனா? புலால்னா டீச்சர், புலால்னா என்ன டீச்சர்? புலால்னா என்னன்னு தெரியாம இதுக்கு கிளாஸ்க்கு வர? எதுக்கு நீ கிளாஸ்க்கு வர அடிசு? டீச்சர், எனக்கு சத்தியமா தெரியாது டீச்சர். இவனோட எங்க பாஸ் ஆக போறானுமே? புலால்னா நான்வெஜ், மாமிசம்னு அர்த்தம். கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த முண்டகனிக்கே தெரியல, நமக்கு எப்படில தெரியும்? ஒன்ட்டு சண்டைக்கு வரவ டீச்சர். நீனாவ ஒண்ணும் சொல்லாத சும்மா இரு. அடுத்து நீ போ, நான் போக மாட்டேன். அடுத்து என்ன விட மாட்டாவட்டி, அடுத்து அனிஸ் தான் விடுவாங்க. 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அது எதுக்கு நடந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு உப்புக்கு கூட வரி விதித்தாங்க. அப்படி எல்லாம் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு காந்தியடிகள் வந்து உப்பு சத்தியாகிரகம் பண்ணாங்க. எவ்வளவு அழகா வருஷங்கள்லாம் சொல்லி படிச்சுட்டு வந்து நீங்களே இந்த மாதிரி படிச்சுக்கிடுங்க, சரியா? அப்புறமா 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு போராட்டமும் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க நம்ம காந்தி தாத்தா. போதும் போதும், வெரி குட் வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. Thank you ma'am, thank you so much ma'am. Take your seat. Next எப்படி பிச்சுமணி வரியா? நீ பிச்சுமணி போல, அடுத்து ஆம்பளைல டார்கெட் பண்ணாம அப்புறம் என்ன கூப்பிடுறோல போல. ப்ளீஸ்ல போல. பிச்சுமணி, உன்னை என்ன வெத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா? வாங்க. டீச்சர் ஒழுங்கா என்ன ப்ரிப்பேர் பண்ணல. ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் கிழிச்சிருமா? வான்னு சொன்னா வந்துரு, வந்து கிளாஸ் எடு. நான் டீச்சரா இல்லனா இவனும் டீச்சரான்னு தெரியல. இவனும் தான் முடிவு எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. பைக்கா ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதுல ஒரு நாள் கவனிப்பு கிடையாது. கீழே டெஸ்க்ல இருந்துகிட்டு ஒரே சத்தமும் ஊளையும். இங்க நின்னா தெரியவா அதுக்கு வழி? இங்க நின்று கால் கடுக்க கிளாஸ் எடுக்கணும். இவ்வளவு வந்து கும்மி அடி பண்ணுவேன். ஒழுங்கா கிளாஸ் எடுல. நாம இன்னைக்கு பார்க்க போறது வீரப்பன் எனப்படும் முனிசாமி வீரப்ப கவுண்டரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க பேர் வந்து என்னன்னு சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லுவாவ. டீச்சர் நல்லாதானே போயிட்டு இருக்கு, இதே போலே போவோம். ஒழுங்கா கிளாஸ் எடு. இவர் வந்து போலீஸுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருந்தாரு. கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறமா வந்து கேரளா போலீஸுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருந்தாரு. கண்ணில் மாட்டவே மாட்டாரு. சந்தியா காட்டுல வந்து ஒளிச்சிருந்தாரு. இல்ல டீச்சர், சத்தியமங்கலம் காடு மறந்துட்டேன்.
வீரப்பை வந்து மொத்தமாட்டு 184 பேரை கொண்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அப்புறமா வந்து 200க்கும் மேலே உள்ள யானைகள் எல்லாம் கொண்டிருக்காங்க. எதுக்குன்னா அதில் உள்ள தந்தங்களை எடுத்து விற்கிறதுக்காண்டி. ஸோ இவருக்கு அட்டோலியும் தாங்க முடியாமல் 2004ஆம் வருஷம் விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு கீழே தமிழ்நாடு சிறப்பு காவல் படையால் சுட்டு கொல்லப்பட்டார். இல்லைன்னா இவரை வந்து யாராலையும் பிடிக்கவே முடியாது, யாருமே ஒன்றும் பண்ணவும் முடியாது இவரெல்லாம். பரவாயில்ல, நானும் என்னவோ யோசிச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளாஸ் எல்லாம் எடுக்க தெரியும் வைப்போம். இப்போ அப்போ கொஞ்சம் நாளாட்டு நல்லா கவனிச்சிட்டு இருக்கான் போலயே. ஆமாம் டீச்சர். நீ போ, அடுத்த அடிஸ் வா. எப்பாடா எனக்கு கிளாஸ் முடிஞ்சு. கல்லம்ல நீ சொல்லுதான் கேட்டுக்கிட்டு அங்க போய் எவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்துட்டு வந்துட்டா. பில்லா நீ வா. அப்போ அனிஸ் ரெண்டாவது இருக்கட்டு. பில்லா ஓடி வா, ஃபர்ஸ்ட் வா. டீச்சர் உனக்கு என்ன டாபிக்? தாஜ்மஹால், ஷாஜகானும் மும்தாஜும் லவ் ஸ்டோரி. சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. தாஜ்மஹால்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால்னு சொன்னாலே நமக்கு ஷாஜகானும் மும்தாஜும் தான் ஞாபகம் வரும். இந்த உலகத்திலேயே காதலுக்காண்டி கெட்டினதுல ஃபர்ஸ்ட் சின்னமே தாஜ்மஹாலா தான் இருக்கு. சூப்பர். இந்த ஷாஜகானுக்கு உண்மையான பேரு என்னதுல வாய்க்குல வச்சு முணங்கிட்டு இருக்க? சவுண்ட் போட்டு சொல்லு. ஐயோ, ஏதோ ஒரு க்ளூ வேர்டு வச்சு படிச்சனே, இப்போ வர மாட்டேங்குது. கடவுளே, ஹசாபுதீன் முகமது குராம், இதுதான் ஷாஜகானோட உண்மையான பேரு. ஆனா அவருக்கு வந்து ஷாஜகானுங்கிற பேரு வந்து திருப்பி தான் வச்சாங்க. ஷாஜகானுக்கு 15 வயசு இருக்கும்போது மும்தாஜ் மேல காதல் வந்துட்டு 5 வருஷம் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணிருக்காவ. அப்படி லவ் பண்ணும்போது ஷாஜகான் வந்து மும்தாஜை பார்த்து ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டு வந்து இதுல இருக்கிறதுல பெரிய ஹைலைட். அது என்ன பாட்டு? எங்களுக்கு எல்லாம் தெரியாத பாட்டு. டீச்சர் டீச்சர், இந்த பாட்டுல உங்களுக்கு தெரியாது. இந்த பாட்டு ஷாஜகான் மும்தாஜ் காலத்துல ஷாஜகான் மும்தாஜை பத்தி பாடின பாட்டு, தெரியுமா? இல்லை நீயால சொல்லி கொடுத்த அந்த பாவத்துக்கு. இல்லை இந்த பாட்டு சினிமா பாட்டுலால, எஸ்டி சூர்யாக்க பாட்டுலால. டீச்சர்ல இந்த பாட்டு பாக்கே பரவ எக்ஸ்ட்ரா அந்த பாட்டெல்லாம் பாடுறது நமக்கு பாயிண்ட்லாம் போடுவாங்கல்ல, மார்க் போடுவாங்கல்ல, அதனால தான் சொல்லி கொடுத்தேன். அவன் மாட்டிட்டான். நீ செத்தான் பாரு, உன்னதான் போட்டு கொடுப்பான். நான் இங்க மாங்கன்னு கிளாஸ் எடுக்கிறதுல எதுக்குல? டேய், இந்த டாபிக் நான் ஆல்ரெடி 2 தடவை எடுத்தாச்சு உங்களுக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியல. ஒழுங்கா தானே சொல்லிட்டு இருந்த. தேவையில்லாம ஒரு பாட்டு இடையில அழகா பாடியான் தாஜ்மஹால் ஓவிய காதல்னு. டீச்சர் சாரி டீச்சர், கிடையாது அப்ப இந்த பாட்டு. கெட் அவுட் ஃப்ரம் தி கிளாஸ். இனி கிளாஸ்ல நீ ஒரு நாள் கிளாஸ்க்கு உள்ள வரக்கூடாது, வெளியே தான் இருக்கணும். போ, உன்னோட பிளேஸ் இனி கதவுக்கு அந்த பக்கம் போ. டீச்சர் நல்லா தானே டீச்சர் கிளாஸ் எடுத்தேன், அப்புறம் எதுக்கு என்ன வெளியே வரட்டுறிய? கம்பெடுத்து சாத்தாம விட்டுட்டேன்னு சந்தோஷப்பட்டுட்டு வெளியே போய் நின்று. இல்லன்னு வச்சுக்கியா பிரின்சிபல் ரூம்க்கு வெளியே போய் நிக்கணும். எது உனக்கு சரி? பெரிய டீச்சர் ராக எதுவும் தப்பா பண்ணிட்டோமோ. நெக்ஸ்ட் அனிசிங்க வா, வந்து கிளாஸ் எடு. டீச்சர் உனக்கு உடன்கட்டை ஏறுதல் டாபிக் தானே வந்தேன். ஆமா டீச்சர், நான் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். என்னத்த சூப்பரா படிருக்கான்னு பாப்போம். நீ என்ன பாட்டு படிக்கான்னு பாப்போம். கிளாஸ் எடு. கல் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் போச்சு, நாவன்மை மிக்க நல்லோர் போச்சு, என்னுடைய ஆரம்பிக்கின்றேன். நான் இன்று பேச வந்திருக்கும் தலைப்பு உடன்கட்டை ஏறுதல். உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மைனர். ஒன்னு பேச்சு படிக்க கூப்பிட்டுருக்கல, எல்லாருக்கும் புரிய மாதிரி கதை மாதிரி சொல்லு. சாரி டீச்சர். உடன்கட்டை ஏறுதல்னா என்னது? சோறு பொங்குறதா? கணவனை இழந்த மனைவி தன் கணவரின் சடலம் தீமூட்டப்படும் போது தன்னை அழித்துக் கொள்ளுதல் உடன்கட்டை ஏறுதல் எனப்படும். இது இந்து சமய சடங்கு. இது ராஜஸ்தான் அப்புறமா வந்து வெஸ்ட் பெங்கால்ல தான் இருந்துச்சு. லேய் டீச்சர், இதுல சிறு சிறு சிலுடி பாடமல. லேய் மூஞ்ச ஒழுங்கா வச்சிருந்து சொல்லி. ஏய் அம்மா, என்ன வரத்து வாராவம்மா, நம்ம உயிர் எடுக்காவம்மா. தொடங்குனே. இது மேற்கு வங்காளம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல தான் இருந்துச்சு. இத வந்து வங்காள கவர்னர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் தடுத்தாரு. கணவன் இறந்த உடனே மனைவியை வந்து கணவனை எரிக்கக்கூடிய அதே பிளேஸ்ல மனைவியை தள்ளி விட்டு கொண்டு வருவாங்க.
இததான் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்பளைல ஏன் தான் இப்படி இருக்கா அவ்வளோ தெரியல. ஏன் இப்படி பொம்பளைல அவிய செத்த உடனே சாவ வைக்காவ? ஏன் மனசாச்சே இல்லையா? மனசாச்சே இல்லையா? இனி மனைவி இறந்தா ஆம்பளைல உடன்கட்டை ஏற வைக்கணும். அப்பதான் இந்த உலகம் திருந்தும். டீச்சர் நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து உங்களுக்கு அழுவ வந்துட்டு டீச்சர். அவ்வளோ அழகா எடுத்துட்டா டீச்சர். நான் என்ன சொன்னா என்னென்ன மாதிரிலாம் கிளாஸ் எடுக்கானுவேன். நான் இனி சோசியல் டீச்சராகவே